வாழ்த்துக்கள், வரவேற்பு, பாராட்டு, நன்றி. தலைப்பு லாஸ்ட் லெக்சர். கொஞ்சம் முன்னால ஹார்மோன் சார் சொன்னாங்க. இது தலைப்பு கொஞ்சம் சொல்ற மாரி இருக்குது. ஆனா புரியல அப்டின்னாங்க. லாஸ்ட் லெக்சர் நிஜமாவே அவருடைய கடைசியான லெக்சர். கொஞ்சம் முன்னால ஸ்டீஃபன் சொன்னார் இல்லையா? கேன்சர் வந்ததுன்னுட்டு. கேன்சர் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவருடைய லாஸ்ட் லெக்சர் குடுக்குறாரு. இது கார்னகி மெலன் யுனிவர்சிட்டி அப்படின்னு பேரு. பென்சில்வேனியால பிட்ஸ்பர்க்ல இருக்குது. ஆமா, பிட்ஸ்பர்க்ல இருக்குது. அப்புறம் 2006ல இவருக்கு வயித்து வலிக்குதுங்கிற மாதிரி போய் செக்அப் பண்ண போனா உனக்கு பேங்க்ரியாஸ்ல ப்ராப்ளம், கேன்சர் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறமா கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்து கொஞ்சம் வெட்டி எடுத்துடுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு, எக்ஸாக்டா ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தோம்னா அது திரும்பவும் வந்துருச்சு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, மிஞ்சி போனா நீ 6 மாசம் உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ப்ரொஃபசர் போஸ்டை ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா யுனிவர்சிட்டியில யாரெல்லாம் ரிட்டையர் ஆகுறாங்களோ, அந்த கிட்டத்தட்ட 60, 65 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல ரிட்டையர் ஆனாங்கன்னா, அவங்க கிட்ட லாஸ்ட் லெக்சர்ன்னு ஒண்ணு குடுக்க சொல்லுவாங்க. இவர் ரியலி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். மத்தவங்களுக்கெல்லாம் இருக்கிற மாரி, இருக்குது ஆகட்டும் பார்த்துக்கலாம், நாளைக்கு வரட்டும், அப்புறம் பின்னால பார்த்துக்கலாம் அப்படின்னு பல நேரங்கள்ல சொல்றோம்ல, நம்ம ஒத்தி போடுறோம் அப்படின்னுட்டு. இந்த பழைய ராஜா கதைகள், இந்த தெனாலிராமன் கதையிலலாம் வரும். அது யாரோ ஒரு புலவர் நல்லா பாடுவாரு. அப்புறமா அவருக்கு காசு கொடுக்கணும். ஆனா ராஜா என்ன சொல்லுவாரு, நான் நாளைக்கு கொடுக்குறேன்னுவாரு. உடனே தெனாலிராமன் என்ன சொல்றாரு, ஊர் பூரா தண்டோரா போட்டுருவாரு. மிகப்பெரிய விழா கொண்டாடுவாங்க. எதுக்குன்னு கேட்டா, ராஜா நாளை காலைல வருவேன், நாளைக்கு வரைக்கும் சாக மாட்டேன்னு நம்புறாரு. அதனால நாமளும் நம்பலாம், ராஜா நாளை வரைக்கும் சாக மாட்டாரு, கொண்டாடலாம் அப்படின்னு. அப்பதான் ராஜாவுக்கு தெரியும், நெருநெல் உடனொருவன் நாளைக்கு இருக்க மாட்டான் அப்படின்றது வரும். அதனால இன்னைக்கு இருக்கிறோம், அது தூங்கி எழுந்தா அது விழித்தால் உண்டு, இல்லைன்னா சாக்காடு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால இவர் நிஜமாவே டைம் இவர் டேஸ் ஆர் கவுண்டடும்பாங்க. உன் வாழ்நாள்கள் எண்ணப்பட்டு விட்டதுங்கிறது ஒரு அதிகாரத்தோட கூடிய ஒரு மிரட்டல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இவருடைய வாழ்நாள் எண்ணப்பட்டு விட்டது, அது இவருக்கும் தெரியுது. பட் ஹவ் இஸ் இ டேக்கிங் இட் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யாருக்கு வேணா ப்ராப்ளம் வரலாம், சிக்கல்னு வரலாம், பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு ஒன்று வரலாம். பட் ஹவு டு வி என்கவுண்டர் தட், ஹவு டு வி கெட் அலாங் வித் தட், அண்ட் வாட் டு வி டூ வித் இட், அண்ட் ஹவு டு வி பெர்சிவியர், அண்ட் வாட் ஆர் வி லிவிங் அஸ் அ லெகசி இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தி செட்பேக்ஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் கோ ராங். அதுல சரின்னுட்டு அப்புறம் இவர் லாஸ்ட் லெக்சர் கொடுக்குறாரு. இந்த லாஸ்ட் லெக்சரை அப்புறம் புக்கா மாத்துறாங்க. இப்ப